அனைவருக்கும் வணக்கம். ஏவிஜி கிரீன் கிளப் உறுப்பினர்கள் அதிக வருமான வாய்ப்பினை எவ்வகையில் பெற்றிடலாம் என்பதை விளக்கிட ஒரு உதாரண முதலீட்டு திட்டத்தினை பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளோம். தாங்கள் அதிக வருமானம் ஈட்டிட இது ஒரு சிறந்த வழியாகும். அதாவது ரூபாய் 50,000 முதலீட்டு திட்டத்தின் மூலம் ஒரு வருடத்தில் 3 மடங்கு வருமானம் ஈட்டுவது எப்படி என குறிப்பிட்டுள்ளோம். ரெண்டல் கார்டு 2ஐயும், கிராசரிஸ் கார்டு 2ஐயும், மெடிக்கல் கார்டு 1ஐயும் பர்ச்சேஸ் செய்து கொண்டால் கீழ்வரும் முறையில் அதன் வருமானம் பின்வரும் 8 மாதங்களில் கிடைக்கும் தொகையினை மாத வாரியாக குறிப்பிட்டுள்ளோம். முதல் மாத வருமானம் 5,000 கார்டு மூலம் 7,500 ரூபாயும், 10,000 கார்டு மூலம் 12,000 ரூபாயும், 20,000 கார்டு மூலம் 9,000 ரூபாயும், டோட்டல் 28,500. சர்வீஸ் டாக்ஸ் 10% 2,850 போக 25,650 ரூபாய் தங்கள் அக்கவுண்டில் வித்ராயல் அமௌண்டாக தங்கள் செலவுக்காக எடுத்துக்கொள்ளும் தொகை 5,650 எனில் பேலன்ஸ் உள்ள 20,000 ரூபாயை அடுத்த கார்டு பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு தாங்கள் பயன்படுத்திக் கொண்டால் இரண்டாவது மாத வருமானம் 5,000 கார்டு மூலம் 7,500, லீடர் அமௌண்டாக 2,500 × 2 5,000 ரூபாயும், 10,000 கார்டு மூலம் 12,000 ரூபாயும், 20,000 கார்டு மூலம் 18,000 ரூபாயும், டோட்டல் அமௌண்ட் 42,500. சர்வீஸ் டாக்ஸ் 10% 4,250 போக நெட் இன்கம் 38,250. வித்ராயல் செய்து கொள்ள வேண்டிய அமௌண்ட் 8,250 ஆக இருப்பின் பேலன்ஸ் அமௌண்ட் 30,000 ரூபாய் 10,000 கார்டில் ஒன்றும் 20,000 கார்டில் ஒன்றும் அம்முறை பர்ச்சேஸ் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது மாதம் 10,000 கார்டு மூலம் 6,000 ரூபாயும், லீடர் அமௌண்டாக 10,000 ரூபாயும், 10,000 கார்டு மூலம் 6,000 ரூபாயும், 20,000 கார்டு மூலம் 27,000 ரூபாயும், நெட் இன்கமாக 44,100 ரூபாயும் தங்கள் கணக்கில் வருமானமாக இருக்கும். அதில் வித்ராயல் செய்யக்கூடிய அமௌண்ட் 4,100 எனில் 40,000 ரூபாய். அதில் 2 கார்டுகள் பர்ச்சேஸ் செய்து கொள்ள வேண்டும். நான்காவது மாதம் 20,000 கார்டு மூலம் 3,000 ரூபாயும், லீடர் அமௌண்டாக 10,000 ரூபாயும், 10,000 கார்டு மூலம் 6,000 ரூபாயும், 20,000 கார்டு மூலம் 36,000 ரூபாயும். அதில் நெட் அமௌண்ட் உங்கள் வருமானம் 49,500. அதில் வித்ராயல் செய்யக்கூடிய அமௌண்ட் 9,500. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40,000 ரூபாயில் 30,000 கார்டு ஒன்றை பர்ச்சேஸ் செய்து கொள்வதன் மூலம் மீதமுள்ள 10,000 ரூபாயை தங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளவும். ஐந்தாவது மாதம் 20,000 கார்டு மூலம் 3,000 ரூபாயும், லீடர் அமௌண்டாக 10,000 ரூபாயும், 10,000 கார்டு மூலம் 8,000 ரூபாயும், 20,000 கார்டு மூலம் 27,000 ரூபாயும், 30,000 கார்டு மூலம் 10,800 ரூபாயும். அதில் நெட் இன்கமாக 44,820 ரூபாய் தங்கள் அக்கவுண்டில் இருக்கும். வித்ராயல் செய்து கொள்ள வேண்டிய அமௌண்ட் 9,820. தங்கள் தேவைக்கு போக பேலன்ஸ் உள்ள 35,000 ரூபாய் கார்டில் 30,000 ரூபாய் கார்டினை பர்ச்சேஸ் செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தாங்கள் வைத்திருந்த 10,000 ரூபாயும் அதனுடன் இப்பொழுது உள்ள 5,000 ரூபாயும் சேர்த்து 15,000 ரூபாய் உங்களுக்கு கணக்கில் தனியாக இருக்கும். ஆறாவது மாத வருமானம் 20,000 கார்டின் மூலம் 3,000 ரூபாயும், லீடர் அமௌண்டாக 10,000 ரூபாயும். ஆறாவது மாத வருமானம் 20,000 கார்டின் மூலம் 3,000 ரூபாயும், லீடர் அமௌண்டாக 10,000 ரூபாயும், 20,000 கார்டின் மூலம் 18,000 ரூபாயும், 30,000 கார்டின் மூலம் 21,600 ரூபாயும். மொத்தம் நெட் அமௌண்டாக தங்கள் வருமானம் 47,340 ஆகும். அதில் வித்ராயல் அமௌண்ட் 2,340 போக பேலன்ஸ் அமௌண்ட் 45,000 இருக்கும். ஏற்கனவே தங்களிடம் இருந்த 15,000 ரூபாய் கையிருப்பை பயன்படுத்தி 2 30,000 கார்டுகளை பர்ச்சேஸ் செய்து கொள்ள வேண்டும். ஏழாவது மாத வருமானம் 20,000 கார்டின் மூலம் 6,000 ரூபாயும், லீடர் அமௌண்டாக 20,000 ரூபாயும், 30,000 கார்டின் மூலம் 43,000 ரூபாயும். டோட்டல் நெட் இன்கம் தங்களின் வருமானத்தில் 62,280 ரூபாய். தாங்கள் வித்ராயல் செய்து கொள்ள வேண்டிய தொகை 32,280 ரூபாய் போக பேலன்ஸ் 30,000 ரூபாயை தங்கள் கணக்கில் மற்றொரு 30,000 ரூபாய் கார்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். எட்டாவது மாத தங்களின் வருமானம் 30,000 ரூபாய் கார்டின் மூலம் 54,000. டோட்டல் தங்களுக்கு கிடைத்த அமௌண்ட் 54,000 ரூபாய். நெட் இன்கம் 48,600 ரூபாய். வித்ராயல் தாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். தங்களுக்கு வரவேண்டிய கார்டு பர்ச்சேஸ் மூலம் தங்களுக்கு வரவேண்டிய தொகை 30,000 கார்டு மூலம் 1,800 ரூபாயும், 30,000 கார்டு மூலம் 12,600, 30,000 கார்டு மூலம் 46,800, 30,000 கார்டு மூலம் 34,200. ஆக மொத்தம் நெட் ப்ராஃபிட் 85,860 ரூபாய் ஆக இருக்கும். டோட்டல் வித்ராயல் தாங்கள் எடுத்துக்கொண்ட 8 மாத வருமானம் 1,20,540 தாங்கள் பெற்ற பின் தங்களிடம் கணக்கில் மீதமுள்ள தொகை 85,860 ஆகும். ஆக மொத்தம் தாங்கள் பலன் அடைந்தது 2,06,400 ரூபாய். இந்த தொகையுடன் தாங்கள் ஏற்கனவே சேர்ந்துள்ள மெம்பர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் மூலம் 5 லெவல்களை நாங்கள் கணக்கில் கொண்டுள்ளோம். அந்த 5 லெவல்களின் மொத்த தொகையானது 3,11,250 ரூபாய் ஆகவும், அதில் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் ஃபண்ட் தனியாக சேர்க்கும் போது தாங்கள் பெற்ற மொத்த தொகை 3,91,250 ரூபாயாக இருக்கும்.
இது இரண்டையும் சேர்க்கும் போது 2,06,400, மெம்பர் ஃபண்ட் மூலமாக 3,91,250, மொத்த தொகை 5,97,650 இருக்கும். தாங்கள் இந்த வருடத்தில் தங்கள் உழைப்பின் மூலம் பெற்ற தொகை 6 லட்சமாக இருக்கும் எனில் இதுவே அதிக வருமானமாக இருக்கும். இதை எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம். தாங்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற தொடர் வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு யாவரும் சேர்ந்து பயணிப்போம், வருமானம் பெருக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.